நம்ம நிகழ்காலத்தில் வாழறத பற்றி அவ்வளோ முக்கியமாக பேசுகிறோம். ஏன் நிகழ்காலத்தில் வாழறது முக்கியமானதாகுதுன்னும் போது, நிகழ்காலம்ன்றது காலமற்ற வெளின்றதை புரியும்போது, அது காலம் உருவாகாத இடம், டோட்டல் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடம்ன்றது புரியுது. அந்த டோட்டல் பாசிபிலிட்டிஸ், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கெயின் பண்ண முடியும்னு புரியுது. அதாவது கெயின் பண்ணுறதுன்றது நம்ம உணர்றதுக்காக தான். ஒரு செயல் செய்யும்போது டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருந்தால் அந்த செயலை எப்படி செய்வோன்றது நமக்கு புரியுது. அதை திரிகால ஞானம்னு சொல்கிறோம். அந்த திரிகால ஞானத்தில் இருந்து ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி, ஒரு டைரெக்ஷனை செலக்ட் பண்ணி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்றதும் அதனால் பெறப்படும் பலனும், அந்த நடைமுறையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறதும் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா அது கடவுள் தன்மைன்றதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த சிங்குலாரிட்டி தான் டைமோட பலவாக பிரியுது. வேறு வேறு இடத்துலேருந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குது. அது மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் உணர முடிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும்ன்றது தான் கடவுள் தன்மை. அதை தான் நம்ம டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இந்த உடம்புக்குள்ளே இருக்க நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளோட எண்ணம், சொல், செயல் எப்படி இருக்கும், நம்ம அடுத்தவங்க கிட்ட பழகிறது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு நினச்சி பார்க்குறதுக்கு, கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இந்த வீடியோவில் நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிகழ்காலத்தில் வாழறதுன்றதை பற்றி பேசிகிட்ருக்கோம். நிகழ்காலத்தில் எப்போ வாழ முடியும்னா, இருமுனைகளுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடுவில் இல்லாமல், அதாவது ஒவ்வொரு விருப்பம்ன்ற இடத்துல இல்லாமல், நிராகரித்தல்ன்ற இடத்துலையும் இல்லாமல், கிரவுண்டிங்காக நடுவில் நிற்கிறப்போ, பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ இது நிகழும்ன்றது நமக்கு புரியும். மனிதன் கடவுளாக அந்த இடத்துல வாழ முடியும். ஏன்னா டைம்லெஸ் ஜோனில் இருக்கிற மாதிரியே தான் அர்த்தம். கடந்த காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் போகலேன்னா அந்த முழுமை தளத்தில் வாழறது டைம்லெஸ் ஜோன் இல்லை இன்ஃபினிட்டி டைமில் வாழறதா அர்த்தம். அங்கே எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கும். எதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றத நம்ம தேர்ந்தெடுத்து பண்ண முடியும். இந்த உடலில் இருந்து எங்கே நிற்கிறோம் என்றதை பொறுத்து நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் நிற்கிறதும் நம்ம தான், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் நம்ம தான் என்ற சிங்குலாரிட்டி மைண்டோடையும் நம்மளால் இருக்க முடியும். டைம் ஜோன் 0 இல்லை இன்ஃபினிட்டி ஆகிடுறப்போ நம்மளோட நான்ன்றது சிங்குலாரிட்டி ஆகிடும்ன்றப்போ, இங்கே வேறு வேறு உடலில் இருக்கிறதும் நம்ம தான் நமக்கு தெரிகிறப்போ, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் டோட்டல் பொட்டென்ஷியலில் இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கட்டுப்பட்டு நமக்கு புரியுன்றது இல்லை. எது வெளிப்படணுமோ அது வெளிப்படும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ண முடியும்னா, அது எல்லோரும் நம்ம தான்றதை நம்ம உணர முடியும்னா, எல்லோருக்கோட சந்தோஷமும் கஷ்டமும் நம்ம தான்றது நமக்கு உணர முடியும்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தர்றதுக்கான வாய்ப்புகளையும், அதாவது நிம்மதி தர்றதுக்கான வாய்ப்புகளையும், கஷ்டம் தராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ணுவோன்னும் போது, எல்லோரும் அந்த மாதிரி பண்ண முடியுதுன்ற இடத்துக்கு நம்ம நகர முடியுன்றதுக்கான வாய்ப்பு நம்ம இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் போது, அந்த உலகம் எல்லோருக்கும் நல்லது, எப்பொழுதுக்கும் நல்லதாக நம்ம மூலமாக வெளிப்படுற எண்ணம், சொல், செயல் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அப்சர்வர் எஃபெக்ட்னால இந்த அளவுக்கு மாற்றம் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள் தன்மைன்றது அந்த டோட்டி பொட்டென்ஷியல் தன்மை. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு இடத்துல இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு லோக்கலைஸ்டான ஒரு பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு உயிரால் எல்லாரையும் தான்ன்றதும் அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தன்கிட்ட உணர முடிதல்ன்றது மூலயமாவும் நம்ம பெறுறோன்றதை புரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் ஒரு முடிவெடுத்து செயல்படுறப்போ நம்ம யூனிவர்ஸுக்கு அலைன் ஆகிடுவோம். யூனிவர்சல் லாஸுக்கு அலைன் ஆகிட்டு அதுக்கு உட்பட்டு நம்மளோட செயல்ஸ் எண்ணம் எல்லாம் விளையாடுறப்போ அது சிங்கிள் பாடி எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வாழற நிலையில் அது எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் கற்பனை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கிரவுண்டிங்கன்றதை நம்ம சொல்கிறோம். மனம் அப்போ எப்படி இருக்கும், நம்ம நரம்பு மண்டலம் எப்படி இருக்கும், நம்ம அப்சர்வர் மோட் ஸ்டார்ட் பண்ணி அது எண்டாகிற இடமா இது இருக்கும். அப்சர்வர் மோடு கொண்டு போகிறதுனோட இது அந்த 3D டைமென்ஷனில் இருக்கிற இந்த உடல் மூலயமா எந்த டைமென்ஷனுக்கும் நம்ம போய் எந்த நிலையை உணர்வோன்றது நமக்கான ஒரு வாய்ப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
நம்ம எல்லாருக்கும் போய் நல்லதை நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக செம்மையாக நடுநிலைமையில் இருந்தாலே அந்த அதிர்வே போதுமானது. அது மற்ற எல்லாத்தையும் வந்து கரெக்ஷன் பண்ணிடும்ன்றத அது இயல்பான ப்ராசஸில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த பேலன்ஸ் என்ற நிலைக்கு வர்றதுக்காக தான் இந்த தவம் எல்லாமே நம்ம செய்கிறோம். மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஒரு மௌன விரதம், சாப்பிட்றதுல விரதம் எல்லாமே இந்த கிரவுண்டிங் ஆகிறதுக்கு தான்றதை நம்ம புரிகிறப்போ அதனோட சிறப்பாக செயல்படும் தன்மை நமக்கு வாய்க்க பெறுமன்றதை புரிஞ்சுக்கலாம். நன்றி.